3800 கோடி ரூபா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய தரகர்கள் இந்த செய்தியை பேசுறதில்லை. என்ன செய்தினா, ஆந்திராவில் ஜிஎஸ்டி 9%. எவ்வளவு? 9. தமிழ்நாட்டில் 18%. நீங்கள் சுந்தர் பிச்சை ஏஇ நிறுவனம் 10,000 கோடி கொண்டு போய் ஆந்திராவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். அவங்கள்ட்ட 10% கமிஷன் கேட்டது, சப்ரீஷன் கேட்டதுனால தான் அவன் ஆந்திரா போயிட்டான். அதே போல ஸ்ரீதர் வேம்பு அவர் ஒரு பல ஆயிரம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு இவர் 10% கேட்குறாரு. யார்? சபரீசன். நீங்கள் நகராட்சி நிர்வாக இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ககன் சிங் பேடி. அவர் பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு. இங்கே திருடி தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? இல்லை விஜய்க்கு தான் தெரியாதா? எதுக்கு வந்திருக்காரு அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில்? யார் எடுத்தாங்க கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதா? இல்லைங்க, முடியாதா? இல்லை, ஒரு அரசாங்க கோப்புன்னா அங்கே டிஜிட்டலைஸாகவும் இருக்கும், மேனுவலாகவும் இருக்கும். அந்த மேனுவல் புத்தகம் இருக்கும் இல்லையாங்க, அதையும் காணுமா? அதையும் காணும். ஆமாம். அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன் கூப்பிட்டு கேட்டாப்புல கருணாநிதியை, என்ன வேலுமணி விட்டு எங்கள் மடத்தில் பூணூல் அறுக்கிறியா? ஆட்சியை கவுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கு. யாருக்கு? கருணாநிதிக்கு. கருணாநிதி வேட்டியாக வந்து போச்சு. எல்லாம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று பல விமர்சனங்களை எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மீது ஒரு விமர்சனம் வருது. இங்கே முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறாங்க, முதலீடு பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை, ஆந்திரா செல்கிறாங்க. இது ஏன்னா பின்புலம் ஒரு நாயுடு சமூகம் கீர்த்தனா பின்னாடி இருக்குன்றாங்க. ஏற்கனவே பாஜகவில் பயணிச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு அடிப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை உண்மை காரணம் என்னென்னா, கீர்த்தனா அப்பாவி பெண். அவங்க அப்பா இவர் அந்த அம்மா அமைச்சரான பிறகு தான் அவர் ஒரு லாரி டிரைவர். அந்த லாரி தொழில் போவதை நிறுத்தி கொண்டார். நீங்கள் நாயுடு ரெட்டியார் முதலியாரெல்லாம் ஒரு காரணம் அல்ல, ஒரு உழைக்கிற சமூகம்தான் அது. அவங்க அம்மா ஊனமுற்ற ஒரு சகோதரி, ஒரு தையல் கலைஞர். இதுதான் அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை. இந்த அம்மா அமைச்சரானதை திமுகவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் இப்போது 3800 கோடி ரூபா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய தரகர்கள் இந்த செய்தியை பேசுறதில்லை. என்ன செய்தினா, ஆந்திராவில் ஜிஎஸ்டி 9%. எவ்வளவு? 9. தமிழ்நாட்டில் 18%. எங்கே போவான்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த தொழில்துறை அமைச்சர் யாருன்னா விஜயகுமார் ஐஏஎஸ். அவர் திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர். இப்போ இவர் ஸ்டெர்லைட் அனில் அகர்வாலை கூப்பிட்டு பேசியிருக்கார். திமுக திராவிட இயக்கங்களால் மூடப்பட்ட ஒரு தொழிற்சாலை தான், ஒரு நாசகார சக்தி தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? யாருக்கு? விஜயகுமாருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியலைங்குது. இப்போ அந்த அம்மா கொரியா போயிருக்கு. கொரியா பயணத்தையே தீர்மானிப்பவர் விஜயகுமார் ஐஏஎஸ். பழைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்த பொழுது போடப்பட்ட கமிட்டி தான் 4 பேர் கொண்ட ஒரு தொழிலதிபர் கமிட்டி. 5வது செக்ரட்டரி, 6வது இந்த அம்மா அமைச்சர். ஆனால் 4 பேர் யார்? திமுக அமைச்சரவையில் போடப்பட்ட ஆட்கள். அந்த அவங்க எப்படி இந்த அம்மாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க? விஜயகுமார் நான் பார்த்துக்கிறேன், அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. சட்டசபைக்கு புதிது. இப்போ தொழில்துறையில் எல்லா முடிவுகளையும் முடிவு செய்வது யாருன்னா விஜயகுமார் ஐஏஎஸ். கொரியாவுக்கு நான் போயிட்டு வரேன்னா அவர் திமுக ஆட்களும் கிளம்புகிற பொழுது இந்த அம்மா விஜயை சந்திச்சு, நான் தான் அமைச்சர், என்னை மதிப்பதே இல்லை விஜயகுமார். விஜயகுமார் தன்னை மதிப்பதே இல்லை. இப்போ கார்த்தின்னு ஒரு உளவாளியை போட்டு வச்சுருக்காங்க. அவரு தான் திமுக. ஆமாம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். கார்த்தி தான் நீங்கள் அமைச்சர் விஜயகுமாருடைய ஸ்பை. இன்னொரு ஆந்திர தெலுங்குக்காரர் ஒரு பேர் எனக்கு சரியாக வரல.
ஏதோ கொண்ட பள்ளின்னு ஒரு கடைசியாக. இப்படி ஆந்திரா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய விஜயகுமாரை போன்ற தெலுங்கு அதிகாரிகள் தெலுங்கு பாசத்தில் தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கு வாய்க்கால் வெட்டி கொடுக்குறார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இங்கே வருது. ஆந்திராவில் தாசில்தார்கிட்ட கொண்டு போய் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா 15 நாளில் 20 வகையான அனுமதி உங்களுக்கு கிடைச்சிடும். என்விரான்மெண்ட்டு, இபி, லேண்டு, பொல்யூஷன் போர்டு, வாட்ரு, இப்படி எல்லாம் கிடைச்சிடும். இங்கே அது 3 மாதம் ஆகும். பழைய ஆட்சியில் சபரீஷை எனக்கு 10% கொடுத்துன்னு கேட்பார். இந்த ஆட்சியில் சபரீஷனுடைய பினாமி யார்? விஜயகுமார் ஐஏஎஸ். ஆனால் ஆட்சி மாறி இருக்கு இல்லையா இங்கே, அவங்களும் திரும்ப எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அப்போ அந்த அந்த இடத்துல விஜயகுமார் ஐஏஎஸ் தானே இருக்கார். அதை மாற்றலாம் இல்லையா? இவங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது. அமைச்சர் மாற்ற முடியாது. அவன் யார் இதை மாற்றணும்? தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர் யார் உத்தரவு கொடுக்கணும்? முதலமைச்சர். அப்போது இந்த அம்மா சாதாரணமாக முதல் முறை அமைச்சரான பிறகு இந்த விஜயகுமார் ஐஏஎஸ் தலைமையிலான அந்த திமுக ஆதரவு குழுக்கள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நடனம் ஆடின்னு இருக்காங்களே. ஒரு கல்யாண வீட்டில் போய் நடனம் ஆடுறாங்க. இது ஏன் வேலுமணி நடனம் ஆடலையா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நடனம் ஆடுவது, சாப்பிடுவது, தூங்குவதெல்லாம். நீங்கள் நிர்வாகத்தை நடத்த விடாமல் ஐஏஎஸ் அதிகாரி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பூராமே இப்போ ஒரு 100 கோடி ரூபாயோட ஒரு நிறுவனம் வர்றான். இந்த நிறுவனம் வந்தால் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டால் அதை முதலமைச்சர் அலுவலகத்தில் அனுமதி வாங்கணும். இந்த விஜயகுமார் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாருன்னா அதை 33 கோடி 3ஆக பண்ணிடுறாரு. அவரே அனுமதி கொடுத்துடலாம். குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து சில நிறுவனங்கள்லாம் வெளியேறுது, ஆந்திரா போயிருக்காங்க. அது முக்கிய காரணம் கீர்த்தனா. இந்த ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் மசகான்டாக், இதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஆந்திராவுக்கு நோக்கி போயிடுச்சு. அதான் இதுதான் காரணம். அதாவது ஆந்திராவில் ஜிஎஸ்டி 9%, தமிழ்நாட்டில் 18%. கீர்த்தனா என்ன ஒன்று இழுத்தா பிடிக்க முடியும்? இதை என்ன பண்ணணும் முதலமைச்சர் நேரடியாக? ஆனால் இதே 18% தானே கடந்த கால ஆட்சியிலும் இருந்தது, திமுக ஆட்சியிலையும் அவங்க இருந்திருக்காங்க இல்லையா? இல்லை, ஆந்திராவில் 9%. ஆந்திராவில் 9. திமுக டெல்லியில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டை விரிவுபடுத்துவதற்கு இந்த 9% தமிழ்நாட்டினுடைய பங்கு ஜிஎஸ்டியை குறைத்து வாங்குவதற்கான எந்த முயற்சியும் பண்ணல. 10% கொடு. நீங்கள் சுந்தர் பிச்சை ஏஇ நிறுவனம் 10,000 கோடி கொண்டு போய் ஆந்திராவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். அவங்ககிட்ட 10% கமிஷன் கேட்டது, சபரீஷன் கேட்டதுனால தான் அவன் ஆந்திரா போயிட்டான். அதே போல ஸ்ரீதர் வேம்பு அவர் ஒரு பல ஆயிரம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு இவர் 10% கேட்குறாரு. யார்? சபரீஷன் போய் தான் பாதிக்க முடியும். அதுதான் சார் இப்போ ஆட்சி மாறி இருக்கு. சபரீஷன் ரோல்லே கிடையாது. இங்கே லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு இங்கே நடக்குது. அப்போ ஏன் இவங்க இந்த தொழில் முனைவோரெல்லாம் ஆந்திரா பக்கம் போடுறாங்க? இன்னைக்கு எதுவுமே முதலீடு கமிஷன் இல்லாமல் தொழில் தொடங்கலாம் இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை, கமிஷன் கொடுக்கணும். எப்படி கமிஷன் கொடுக்கணும்னா, இப்போ ஒரு இடத்த ஒரு 50 ஏக்கரா வாங்குறான். இந்த 50 ஏக்கராவை நிறவணும். ஆந்திராவில் அரசு அனுமதி கொடுத்துருவான், மண் எடுத்து கொண்டு நீ நிறைவேறணும். இங்கே என்ன பண்ணணும்? மணல் மாஃபியாக்கள் நீங்கள் மண் எடுக்கும் போதே போயிடுவான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக ஒரு கட்சி அமைச்சராக இருக்கார், ஒரு சின்ன கட்சி. அந்த கட்சி அமைச்சருடைய ஆட்கள் எங்கே மண் எடுக்கிறானோ அங்கே போய் லாரிக்கு 5,000 ரூபா கொடுன்னு வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். 10 ஸ்கார்பியோ ஜீப்பு சுற்றுது. எங்கே? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம். அப்புறம் தொழில் பண்ணுறவன் இந்த ரவுடிகளுக்கெல்லாம் பயந்து எப்படி தொழில் பண்ணுவான்? தாவேக அரசு ஒரு கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த அலுவலகத்திலும், அரசாங்க அலுவலகத்திலோ வெளியிலோ லஞ்சம் வாங்கக்கூடாது, குறிப்பாக அமைச்சர்கள் சார்ந்து யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் நடக்குதா? இது நடக்குது. முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் எஸ்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஏதாவது புகார் வந்தால் தீக்கு உள்ளே போட்டிருக்கான்னு. அப்புறம் இப்படி தொழிலதிபருக்கு வருவான். ரெண்டாவது, இங்கே ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட் உள்ள ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் தாசில்தார், கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ,
இத்தனை பேர்கிட்ட ஒன் ரூஃப் அனுமதி குறைஞ்சது 3 மாதம் ஆகும். ஆந்திராவில் தாசில்தார்ட்ட கொண்டு பேப்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இபி, ட்ரைனேஜு, என்விரான்மெண்ட்டு, பொல்யூஷன் போர்டு எல்லாம் 15 நாளில் கொண்டு அடித்து கொடுத்துட்றோம். சிஎம் ஆஃபீஸ்லேயே மெயிலில் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்கள் யாருன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இராணுவ நடவடிக்கை எடுப்பதில்லை. அதாவது இராணுவ அவசரகால நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு வேலை செய்வான். அப்போ இதற்கான ஆட்களே இங்கே இல்லை. அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறான். அமைச்சர்கள் அவங்களுக்கு வேலை வாங்க முடியல. நீங்கள் இப்போ இபியில் நிர்மல்குமார் தான் அமைச்சர். இபி சேர்மன் யார்? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் எத்தனை ஆண்டு காலமாக ஹெல்த் செக்ரட்டரி, இபி சேர்மன், இப்படி பல பதவிகள் இருக்கார். அவரை போய் நீங்கள் நிர்மல்குமார் வேலை வாங்கிட முடியுமா? முடியாது. இப்படி ஒவ்வொரு துறை செயலாளர்களும் 35 துறை செயலாளர்களும் பழைய திமுக ஆட்சியில் இருந்த அதே செயலாளர்கள் தான். நீங்கள் நகராட்சி நிர்வாக இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ககன் சிங் பேடி. அவர் பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு. இங்கே திருடி தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? இல்லை விஜய்க்கு தான் தெரியாதா? 16 நகராட்சி 2 நாளைக்கு முன்பு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 300 கோடி ரூபா குப்பை எழுவதற்கான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு 300 கோடி. 16 நகராட்சி, அதாவது தூத்துக்குடி, திண்டுக்கல், கரூர், இப்படி 16 நகராட்சிகள். இதை செயலாளர் யார்? ககன் சிங் பேடியும் புஷி ஆனந்த் அமைச்சர் 2 பேரும் அதே திமுக கொடுத்த அதே சரக் ஜலால் திமுகவுடைய பினாமி நிறுவனத்துக்கு 4800 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதுக்கு ஏதாவது கமிஷன் போயிருக்கா? 10% கமிஷன்லாம் எதுவும் நடக்காது. எவ்வளோ %? 10%. அப்போ எவ்வளோ வந்திருக்கு? அப்போ தாவேக்காவும் 10% கமிஷன். இப்போ குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் சிபிஐ விசாரணைக்கு. சரி, அருமையான கேள்வி. அதாவது 10 ஹார்ட் டிஸ்கை காணுமா? லஞ்சம், லாவணிய, ஊழல் 60,000 கோடியில் 15,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 15,000 கோடி. இந்த ஹார்ட் டிஸ்க் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியலையா? எதுக்கு வந்திருக்காரு அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்பு துறையில்? யார் எடுத்தாங்க? கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதா? இல்லைங்க, முடியாதா? இல்லை, ஒரு அரசாங்க கோப்புன்னா அங்கே டிஜிட்டலைஸாகவும் இருக்கும், மேனுவலாகவும் இருக்கும். அந்த மேனுவல் புத்தகம் இருக்கும் இல்லையா? அங்கே அதையும் காணுமா? ஆமாம். திருடுறவன் உன்னை வச்சுட்டா திருடுவான். திருடுறதை எரிக்கிறது, கொளுத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் ஆஃபீஸே கொளுத்தி விட்டுருப்பான். நல்ல வேலை. அப்போது இந்த அரசு ஏன் தாமதிக்குது? இந்த அரசு ஏன் யோசிக்குது? அதுதான் சார் இங்கே இருக்கலாம் பெரிய கேள்வியாக இருக்குது. அதிமுக திமுக வந்தது, என்ன அரசியல் அங்கே இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னீங்க. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் இங்கே போனால் அங்கே போனால் இங்கே மாற்றம் வந்துருச்சு, நான் வந்தால் எல்லாத்தையும் நோண்டுறேன் அப்படின்னாரு. இவனும் அதே 10% கமிஷனில் இருந்தால் எப்படி? இப்போ ஹெச்ஆர்என்சியில் பெண்கள் தாலியை பூரா வேண்டிட்டு உண்டியலில் போடுவான். திருச்செந்தூர் உண்டியலில், பள்ளி உண்டியலில் அதை பூரா உருக்கி பாலமாக்கி அரசு கஜானாவில் வைக்கிறேன்னாரு சேகர் பாபு. இப்போ கஜானாவை தேடுறாங்க. தங்கத்தீங்கானம், பாலத்தீங்கானம். இதை உடனடியே விசாரித்து அது எங்கே போயிருக்கு நடவடிக்கை எடுத்துருக்குமா இல்லையா? இப்போ ரமேஷ் அவர்கள் ஏதாவது எடுத்திருக்காரு. நல்ல பெரிய நடவடிக்கை எடுத்தாரு. பஞ்சாபத்தை கிட்டான்ல, ஊதுபத்தி விற்கிறான்ல, திருநூறு விற்கிறான்ல, அவனை போய் எவ்வளோ போட்டானா? 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டானா? புடி அவனை. 3000 கிலோ தங்கம். 3000 ஆமாம், 3000 கிலோ தங்கம் எங்கே போச்சுன்னே தெரியல. எங்கே போச்சு? பூஜா ஐயர் லஞ்சம் வாங்கலாம். திருச்செந்தூர் முருகன் 10,000 கொடுத்தா முருகனுக்கு முன்னாடி, 5,000 கொடுத்தா முருகனை வீட்டுக்கு வந்துடுவான். பையில வளப்பையில் வச்சு கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் நடவடிக்கை எடுப்போன்னு சொன்னோன்னையும் எங்கேருந்து? நாக்பூர்லேருந்து ஃபோன் வருது. ஏதாவது ஐயரை தொட்டால் ஆட்சியை கவுத்துருவோம். ஐயர்களுக்கு இப்போ நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு போல் எவனுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சி எனக்கு தெரிஞ்சு 89-91 வீரமணி என்ன பண்ணார்? கும்பகோணம் மடத்தில் போய் எல்லாம் பச்சை பிள்ளைங்க படிப்பானுங்கள்ல, ஆகம ஓதுறத
ஒரு 5 கருப்பு சட்டையை விட்டு பூணூல் அத்து விட்டார். அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன் கூப்பிட்டு கேட்டாப்புல கருணாநிதியை, என்ன வேலுமணி விட்டு எங்கள் மடத்தில் பூணூல் அறுக்கிறியா, ஆட்சியை கவுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கு. யாருக்கு? கருணாநிதிக்கு. கருணாநிதி வேட்டியாக வந்து போச்சு, எல்லாம் ஆடி போச்சு. வீரமணி கூப்பிட்டு, யோ உனக்கு எனக்கும் சண்டை, அதுக்காக என்ன கவுக்குன்னு முடிவு பண்ணி போய் அங்கே பூணூலை, சின்ன பசங்க பூணூல் விட்டாலும் ஆட்சியை கவுக்குறங்கிறானுங்க. இதுதான் அவருக்கு அவளுடைய பவர், அதிகாரம். அப்போ இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றமெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்றீங்களா? மாற்றம் ஏமாற்றம் தான். இப்போ அதே திமுக சாயில தான் தாவகம் போகுதுன்றீங்க. அதை நோக்கித்தான் நகருது. 1 மாத காலம் எந்த மாற்றமும் இல்லை, எந்த அதிரடி நடவடிக்கையும் இல்லை. ஊழல், லஞ்சம், மறுபடியும் 10 ரூபா பாட்டில் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் களை எடுக்கப்பட்டது, 717 கடைகள் மூடப்பட்டன, அந்த 10 ரூபாய்க்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க, இனிமேல் எதுவும் நடக்கலன்றாங்களே. 10 ரூபா இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வித்துட்டு இருக்கா. திமுக மாவட்ட செயலர் சிபி சிற்றரசருடைய கடை தினம் ஓடிட்டு தான் இருக்கு. அது வழி தான் போற வர்றேன். இல்லீகல் டாஸ்மார்க் ஓடிட்டே இருக்கேன், 1 மாசமா ஓடிட்டு இருக்கேன். மாவட்ட செயலர் சிபி சிற்றரசு அண்ணா நகர் வேட்பாளர்னு சொல்லிட்டேன். அப்போ மக்களுக்கு பொய்யான கருத்து 781 கடை கோயிலுக்கு முன்னாடி வந்து பின்னாடி போயிடுச்சு. குடியாரம் முன்னாடி வந்து பின்னாடி, சரக்கு அடிக்கிற பின்னாடி போயிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வீதியில் இருந்தது இப்போ பின்னாடி வீதிக்கு போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வீதி இருந்தது, பாரதிராஜ் ஆஸ்பத்திரியிலேருந்து பின்னாடி வீதிக்கு போயிடுச்சு. இதுதான் ஏன்டா நடக்க வைக்கிறீங்க எங்களை போதையில். இப்போ விஜயோட மாற்றம் எங்களுக்கு தெரிஞ்சு, அதுதான் மாற்றம். மக்களுக்கு ஏன் மாற்றம்? நன்றி சார். நன்றி, வணக்கம்.